உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. இன்னைக்கு நம்ம மத்தியில் அன்புக்குரிய போதகர், நீண்ட காலம் என் கூட ஊழியத்தில் இருக்கார், பாஸ்டர். அவருடைய பேரை என்னுடைய ஃபோனில் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆண்டன் பாலசிங்கம் அப்படின்னு போட்டிருக்கேன். எல்டிடியில் தலைவர் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் கிட்டத்தட்ட நிறைய வருஷங்கள், ஒரு 25 வருஷம் இருக்குமா, 25 வருஷமாக நாங்கள் ஊழியத்தில் பயணிக்கிறோம். தாராபுரம் என்ற ஊரில் அவர் ஊழியம் செய்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் அவருடைய சபை கட்டப்படாமல் இருந்த காலத்தில் ஒரு நாள் அதிகாலையில் 4:30 மணிக்கு நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஞாபகத்தை கர்த்தர் கொடுக்குறார். போய் பார்த்துட்டு வந்தியே, அந்த சர்ச் இப்படி கிடக்குதே அப்படின்னு எனக்குள்ள ஒரு பாரம். 4:30 மணிக்கு அவரை தூக்கத்தில் எழுப்பின. அவர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார், கண்ணீரோடு ஜெபிக்கிறவர். அந்த ஒரு அழைப்புக்கு பின்னாடி கர்த்தருடைய கிருபையினால் அழகாக ஒரு ஆலயத்தையும் அவர் கட்டி, வீடையும் கட்டி முடித்து, அவருக்கு 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சார். அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாடி அவர் மனைவியை இழந்தார். ஆனால் நின்று செதறாமல் ஊழியத்தையும் குடும்பத்தையும் கட்டி நிறுத்தி இன்னைக்கு தாராபுரத்துக்கு தலைவராக கர்த்தர் அவரை வைத்திருக்கிற கிருபைக்கு நன்றி. வரும்போதெல்லாம் அந்த வயிற்றை கொஞ்சம் தொட்டு பார்ப்பேன். அவர் அந்த அன்புக்காக, அவருடைய நட்பு நீண்ட காலமாக இருப்பதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அவரோடு கூட இன்னைக்கு பாஸ்டர் சாமியல் ஐயா அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அவரை பார்த்தேன், திடீர்னு எங்கள் அண்ணன் தான் வந்துட்டாரோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ வித் அஸ். அன்புக்குரிய பாஸ்டர் ஜான் ஐயா அவர்களும் அம்மாவும், அவங்க மகளை தான் ஆண்டன் பாலசிங்கனுடைய மகன் கிருபைராஜ், பால் கிருபைராஜுக்கு திருமணத்தில் கொடுத்து இன்றைக்கி கர்த்தர் ஒரு அழகு பூத்த மகளை, தாராபுரத்தின் ராணி பிறந்திருக்கிறாள். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி டு ஹேவ் தம். இவ்வளோ தூரம் அவங்க சபையில் கூட ஊழியங்களை ஏற்படுத்திட்டு இங்கே எதுக்கு வந்தாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய பிரதிஷ்டை செய்வதற்கு. சாயங்காலம் நேற்றுக்கு வந்தாங்க. நாங்கள் அலசி பார்க்காத ஹோட்டல் கிடையாது. இன்றைக்கும் நேற்றுக்கும் முகூர்த்த நாள், எல்லா ஹோட்டலும் ஃபுல். லாஸ்ட்டில் நாங்கள் எலியேசரை விட்டு அங்கே இங்கே ஃபோனெல்லாம் பார்த்து எங்கேயுமே வழி கிடைக்காம பீலாத்து கை கழுவது போல் கை கழுவிட்டேன், எங்கேயாவது போங்கன்னு. ஆனால் கடவுள் கிருபையில எனக்கு எங்கே தங்கினாங்கன்னு தெரியாது. காலையில் வரைக்கும் கர்த்தர் அவர்களை அழகாக தங்க வைத்து கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லி, எல்லாரும் நம்ம இந்த மகளை இன்னைக்கு கையில் எடுத்து வாழ்த்தி, இங்கே இருக்கிற எல்லாரும், கீழே மேலே வெளியில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அந்த நாமத்தை உறக்க சொல்லி, இந்த தேசத்தில் ஊழியத்தில் ஒரு 2 ஊழியக்காரன் குடும்பம் இணைந்து அந்த ஊழியத்தில் பிறந்த ஒரு மகளை இன்னைக்கு கர்த்தர் நாமத்தின் மகிமைக்காய் பிரதிஷ்டை செய்ய போகிறோம். அவருடைய எதிர்காலங்கள் பிரகாசமாய் மேன்மையாக இருக்கணும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்ம எல்லாரும் இன்னைக்கு அவளுக்காய் ஜெபிப்போம். கிருபைராஜ் மகள், நீங்கள் குடும்பத்தார் எல்லாரும் முன்னாடி வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். லெட்ஸ் டெடிகேட் திஸ் சைல்ட் அண்ட் கால் ஹர் பை ஹர் நேம். அவளுக்கு பெயர் சூட்டி அழைத்து இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை அவள் வாழ்க்கையில் மகிமைப்பட நம்ம அவளை பிரதிஷ்டை செய்வோம், ஆசீர்வதிப்போம். கர்த்தர் பெரியவர். பாஸ்டர் பால் கிருபைராஜ் ஒரு நல்ல பாஸ்டராக, ஆமேன், உதித்து எழுந்து தாராபுரத்தை கலக்கிட்டு இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். ஆமேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். சின்ன குழந்தையா உன்னை பார்த்தேன், பாஸ்டர் ஆகிட்டு இருக்கீங்க. ஆமேன், காட் இஸ் ஸோ குட். வாங்க கிட்ட வாங்க, பயப்படாதீங்க. அண்ணே வாங்க இந்த பக்கம். ஆண்டவருடைய கரம், எல்லாரும் கையை மேலே உயர்த்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர் என்ற அந்த பாட்டின் அடியை பாடின பின்பு குழந்தை நம்ம கரங்கள் ஏந்தி பிரதிஷ்டை செய்வோம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஒரு ஏக்கத்தோடு, தேங்க்யூ ஜீசஸ். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. கையை உயர்த்தி சத்தமா, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணி நான் துதித்திடுவே. சொல்லுங்க கையை உயர்த்தி, ராஜா நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. சத்தமா ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. வலது கை இந்த பக்கமாக நீட்டும் போது பால் கிருபைராஜுக்கும் மகள் பிரசன்னாவுக்கும் கர்த்தர் கொடுத்த இந்த அழகு மகளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். 3 தலைமுறைகள் இந்த மேடையில் நிற்குது. கர்த்தர் ஆச்சரியம். நான் நம்புகிறேன் இவ கல்யாணத்துக்கும் நான் போயிட்டு வருவேன். அதையும் தாண்டி என் ஆசை அவ பிள்ளைக்கும் நம்ம பிரதிஷ்டை செய்கிற அளவிற்கு கடவுள் நமக்கு ஆயுசை தரட்டும். கற்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்று 127 சொல்லுகிறது. ஆமேன். இந்த மகளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய ஜெபம், என்னுடைய வார்த்தை என்னன்னா, தெபோராவை போல ஒரு நாள் இவள் திருச்சபைக்கு ஒரு தாயாகவும், இந்த சமூகத்தில் நொந்து ஒடிஞ்சு போனவங்கெல்லாம் இவள் வார்த்தையாலும் இவள் மேல் இருக்கிற கிருபையினாலும் கட்டப்பட்டு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிற சாம்பல்களை எல்லாம் சிங்காரமாய் வார்த்தையால் எழுப்பி நிறுத்தக்கூடிய திறன் பெற்ற ஒரு ஊழியக்காரியாக கர்த்தர் இந்த தேசத்தில் அவரை வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஜெபம். அதுக்கு கைத்தட்டி சபையாரோ ஆமேன் சொல்லுங்களேன். புத்து குலுங்கி நீ பிரகாசிப்ப, காரிய சித்தி உன்னோடு கூட இருக்கும். எடுத்த காரியத்தை ஜெயமா மாற்றுவ. நீ ஒன்றை நினைத்தால் அதை முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்ட. The church will call you a persistent woman. நீ விடாப்பிடியான ஒரு பெண்மணி என்று சபை உன்னை அழைத்து, எவருக்கும் அஞ்சாத, எவருக்கும் பயப்படாத பெண்மணிகளில் சிறந்தவளாக, எப்பவுமே சொல்ற என் வார்த்தை, இந்த குலம் கோத்திரத்தில் இவள் அளவுக்கு எவரும் உயரவில்லை என்ற சாட்சி திருச்சபை எழுதி முடிப்பதாக. அவளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒரு பிரத்யேக வருஷனாக கர்த்தர் அவளை வளர்த்து உருவாக்கி எடுப்பார்கள். அவள் எழுந்து நிற்கிற காரங்கள் வரும்போது ஜனங்கள் கேட்பார்கள், நீ எப்படிதான் இந்த உயரம் வந்தேன்னு கேட்கும்போது அவள் ஒன்று மட்டும் சொல்வாள், இது கர்த்தராலே ஆயிற்று என்று. எவருக்கும் புரியாத, கண்கள் கண்டிராத, காதுகள் கேட்டிராத, இருதயங்கள் யோசித்திராத மகத்துவங்களை கர்த்தர் அவளுக்கு கொடுத்து கிருபையோடு அவளை வளர்த்து வார்த்தையிலும் வசனத்திலும் உருவாக்கப்பட்டு ஆச்சரியத்தின் மகளாக அவளை கர்த்தர் தாயின் கருவில் பொருத்தும் போது அவளை குறித்த நிரூபணங்களை நிறைவேற்றக்கூடிய வார்த்தையும் வசனங்களும் அவளுக்கு கொடுத்து, ஆமேன், ஒரு நாள் அவள் கரையில் நிற்கும் போது குடும்பத்தார் எல்லாரும் அவளோடு நின்று, இப்படியும் ஒரு மகளை எங்கள் குடும்பத்தில் பிறக்க வைத்து வாழ வைத்தீரே என்று ஆனந்த கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற நாள் விரைவில் வரும் என்ற நம்பிக்கையோடு எல்லாரும் தலைமையில கையை தட்டும் போது பால் கிருபைராஜுக்கும் மகள் பிரசன்னாவுக்கும் கொடுத்த இந்த மகளை ஆசீர்வதித்து ஜெபித்து, பிதா குமாரன் பரிசுத்தாவியாண்டி நாமத்தில் இந்த மகளுக்கு ஏமி கிளாரிஸ் என்று பெயரிட்டு அழைக்கிறேன். எல்லாரும் கையை உயர்த்தி அவள் பெயரை சத்தமாய் ஆவடியில் ஏமி கூட மாட்டீங்களே. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அவள் நன்றாய் வளர்க்கப்படுவாள். கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து மகத்தான உயரங்களிலும் தூரங்களிலும் நிறுத்த வேண்டும் என்ற ஜெபத்தோடு உங்க பாதத்தில் அவளை அர்ப்பணிக்கிறேன், பிரதிஷ்டை செய்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வெயிட்டா தான் இருக்கா?